இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட வேனை காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க பிரதரோட ரூமுக்கு போயிட்டு அவனோட அண்டர்வியர்லாம் எடுத்துச்சேக்கா, இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் பையில் வச்சிருவேன். நாளைக்கு பிரதர் அதை பார்த்துட்டு நீ இதெல்லாம் திருடிட்டு இருக்கியா, நீ சரியான கேவலமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டேக்கா. அது எல்லாத்தையும் நம்மளோட ஹீரோயின் விவியுமே பார்க்குறா. ஹீரோயின் தான் இந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் பொண்ணு. பட் இத்தனை நாளாக மிஸ் ஆகி கண்ட்ரி சைட்லேருந்து இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவன் இந்த குடும்பத்தோட அடாப்டட் பொண்ணு. இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறதுக்காக இவங்க ஐடியா பண்ணிச்சேக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அங்கே பேக் எல்லாமே வச்சுருக்காங்க. என்னம்மா பேக்கெல்லாம் பேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் இப்படி ஸ்கூலுக்கு வந்து போகணும்ல அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்குமே. அவங்க பையன் வந்துடுறான். என்னோட அண்டர்வியர்லாம் காணோம், யார் வந்து உள்ளவங்க தூக்கிட்டு போனதுன்னு சொல்லிட்டு அவன் கத்துனதும் அவங்க அப்பாங்க கோமாயிட்டு யார் என் பையனோட அண்டர்வியரை வந்து திருடினது அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க அம்மாவே யார் அந்த போவட்டு ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்டி காணாமல் போச்சாமா, அதுக்காக அங்கே கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா கூலாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணீங்கன்னா சிஸ்டர் மாட்டிக்குவா, அவளோட பேரே கெட்டு போயிருமா ப்ளீஸ் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் அங்கே ரொம்ப அமைதியாக சிரிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே என்னாச்சு, எதுக்காக உன் சிஸ்டர் நீ சொல்கிறேன்னு சொன்னதுமே அம்மா சிஸ்டர் தான் உள்ளே போய் எடுத்தான்னு சொன்னதும் அப்போ அவங்க பிரதர் கோவமாயிட்டு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்னு சட்டி கேட்டா. லாஸ்ட் நைட் நான் பார்த்தேம்மா, அவள் தான் வந்து அண்ணனோட ரூமுக்கு போய் எல்லாத்தையும் திருடிட்டு வந்தா, நான் வந்து கைப்பிடியே பிடிச்சிட்டேமான்னு சொன்னதுமே ஹீரோயின் என்ன இப்போ போய் பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ இப்போ என்ன வந்து இப்படி கேவலமான வேலை பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவளை அவன் அடிக்க போனதுமே பிடிச்சவங்க தள்ளி விட்டா. அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் கண்ட்ரி சைட்லேருந்து இவ்வளோ போய் கூட்டிகிட்டு வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமானதுமே அவங்க அப்பாவுமே உன்னை நான் காலை உடைக்காம விட மாட்டேன், நீ இப்படிலாம் வேலை பண்ணுறியா அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் நம்ம பொண்ணு பார்த்து பேசுங்கன்னு சொன்னதுமே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சிஸ்டரோட பேக்கை திறந்து பாருங்கன்னு அவள் சொன்னதும் வேமா அங்கே பேக்கை திறக்க போனதுமே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்றா. எதுக்காக இப்போ வந்து பயப்படுற அப்படின்றத சொன்னதும் என்ன மென்டல் இஷ்யூ ஆயிடுச்சா உனக்கு, உன்னோட அந்த அண்டர்வியர் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சட்டி கேட்கும்போது பார்த்தா கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ ஹீரோயின் நான் தான்ப்பா கால் பண்ணேன், உண்மையான கல்பிரிட்டை பிடிக்க வேணாமா, யார் இப்படி வந்து பிஹேவ் பண்ணுறது அப்படின்றத சொல்லும்போது நீ அசிங்கப்பட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வேன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேக்கா. வந்து எங்கள் குடும்பத்தோட ரெப்புடேஷன் கேட்டு போயிடும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்லும்போது நாங்கள் எப்படி போக முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய வந்து குற்றாலியை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த அண்டர்வியரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே ஜஸ்ட் அங்கே புக்ஸ் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே எப்படிங்க வந்து புக் இருக்குது, அப்போ அங்கே அந்த அண்டர்வியரிங்க அப்படின்றத சட்டி கேட்கும்போது திச்சான், நீ தான் சொன்ன அவள் தான் எடுத்தாலே, இப்போ என்ன இதெல்லாம் சொன்னதுமே யோசிச்சு பார்க்குறா. அங்கே அப்பா அம்மா வாங்க சாப்பிடேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்ற சவுண்டை கேட்டது. இவ பயந்து போயிட்டு வேமா கொண்டு போய் அவளோட பேக்கில் வச்சு மூடிட்டு அப்பாட்ட அங்கே ஓடி இருக்கா. எதில் வச்சோன்னு தெரில, பட் கண்டிப்பாக அதில் தான் வச்சுருப்போன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்போ என்னதை வந்து செக் பண்ணிட்டேன்னா என்னோட சிஸ்டரோட செக் பண்ணுங்களேன்னு சொன்னதுமே நான் வந்து ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்றத சொன்னதும் உடனே அவங்க பிரதர் அவள் இன்னசென்ட் சொன்னதும் அவங்க அப்பாவுமே அதே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக எல்லோரும் பயப்படுறீங்க, இப்போ வந்து செக் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அதெல்லாம் தேவை கிடையாது நாங்கள் பார்த்துக்குறோன்னு அந்த பையன் சொல்கிறான். அவங்க அம்மாவுமே இருக்கட்டுமா சின்ன பொண்ணு தெரியாமல் ஏதோ பண்ணிட்டா விடுன்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் வந்து அதை எப்படி நாங்கள் விட முடியும், நாங்கள் கண்டிப்பாக இப்போ செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே அதை வந்து அங்கே செக் பண்ண சொன்னதுமே அவளுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அங்கே அதுக்குள்ளே இல்லைன்னா நம்மதுக்குள்ளே எது இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு பட் அங்கே ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா அதே மாதிரி அங்கே வந்துட்டு அவளோடதெல்லாம் தான் அந்த அண்டர்வியர் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த டோட்டல் குடும்பமே அங்கே ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ அங்கே என்ன இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு அவங்க பிரதர் கோவப்படுறா. அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. என்ன இதெல்லாம் அசிங்கம்னு சொல்லிட்டு நீ வந்து நம்பிக்கை வச்சதுக்கு இப்படிலாம் நீ பண்ணுவியா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஐயோ நான் அதெல்லாம் அப்படி பண்ணலாமா அப்படின்றத அவ சொல்கிறா. எனக்குனே பண்ணியிருப்பான்னு சொன்னதும் எனது நான் பண்ணனா அவனோட அண்டர்வியர் மேலே போய் இப்போ ஆசைப்பட போகிறேன், அப்புறம் ஏன் நான் போலீஸை கூப்பிட போகிறேன், நான் வந்து கண்ணால் பார்த்தனே நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா விஷயமே தெரியும், அது எனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்கிறா. அவங்க கோவமாயிட்டு அவளை போட்டு அடிக்கிறாரு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, வளர்த்ததுக்கு இப்படியா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பா நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே வீடியோ காமிக்கிறா. பார்த்தா இவ அந்த அண்டர்வியரை தூக்கிட்டு
பேக்கில் வைக்கிறதுக்காக ஒன்றுது. அதை பார்த்துட்டு அப்படி பாவி என்ன இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்து ஷாக்காகி போய் பார்க்குறாங்க. இனி இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அவளை பார்த்து அங்கே பேசினதும் உடனே அங்கே சாரி கேட்டுட்டு அழுகுறா. நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஸ்டூபிட் மாதிரி திங்க் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு என்ன இதெல்லாம் அசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரதருக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. ப்ளீஸ் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நாங்கள் ப்ரைவேட்டாக இதை விசாரிச்சுக்கிறோம், ப்ளீஸ் என் பொண்ணை நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க அம்மாவுமே அதை தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா குடும்பமானவங்க கப்பலேறி போயிடுன்னு சொல்லிட்டு அம்மா என்ன இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே சிஸ்டர் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, இப்போ எனக்கு வந்து ப்ளீஸ் தண்டனை கொடுக்காதான்னு சொன்னதும் மரியாதை என்கிட்ட விலகேறுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா அவங்க அப்பா நீ வந்து இப்படிலாம் வந்து கோவப்படாதம்மா, ப்ளீஸ் மன்னிச்சிருமா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொன்னதுமே அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சரி ஓகேன்னு சொன்னதும் நீ இப்போ என்னை அசிங்கப்படுத்தினதுக்கு பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுச்சுக்கா. பிறகு நம்ம லின்யான்ஷியை மீட் பண்ணுறா. அப்போ அங்கே அவன்கிட்ட நீ என்னோட சிஸ்டரை செடியூஸ் பண்ணி படிப்பு அவளுக்கு மோசமாக்கணும், நான் வந்து டாப் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டா எனக்கு 10% சேல்ஸ் கிடைக்கும்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு என்ன பேசிட்டு இருக்கா, அதுக்காக விவியை நான் வந்து இப்போ வலையில் விழுக வைக்கணுமா, என்கேஜ்மெண்ட் பண்ணவே நான் உன்னோட ஃபியான்ஸே அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அதெல்லாம் எங்க பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துச்சேக்கா. உனக்கு லின் ஃபேமிலிக்குமே இப்போ ஏகப்பட்ட வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்குல்ல, ப்ராஜெக்ட் எல்லாம் தேவைப்படுதில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றது அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே ஸோ அவனுக்கு அங்கே பெனிஃபிட் கிடைக்குதுன்ற வாசி அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. முடியாதுன்னு சொன்னதும் அவள் உடனே அழுதுங்க ட்ராமா பண்ணதுமே சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் என்னால் அதுக்கு கேரண்டிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் இவன் ஹாப்பியானதும் ஹீரோயின் என்னப்பா உன்னோட ஃபேன்ஸை எனக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இவனை பார்த்தா அங்கே சென்ட் எல்லாமே போட்டுட்டு ஹீரோயின் வர்றப்ப வேணுக்குனே அவனாவே போய் அங்கே விழுந்துட்டு காப்பாற்றுற மாதிரி அங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இவன் என்ன வேலை பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாவே புரியும். பிடிச்ச சென்ட்டை போட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. சோப்பாங்க என்ன உனக்கு அடி இதுவும் பட்டிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது அங்கே அவள் வேணுக்குனே பார்த்தா அவள் கண்டுபிடிக்கும் போது அடி எனக்கு எதுவும் படலன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக தன்னை தானே செங்கலை வச்சு அங்கே வந்துட்டு அவன் அடிச்சிருக்கான். ஐயோ உனக்கு ரொம்ப பெயின் ஆயிட்டுருக்குல்ல, நான் வந்துட்டு பேசாமல் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகவா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இவளுக்கு இதெல்லாமே தூரமாக இருந்து பார்த்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை நீ தொடுவியாடி, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. கிளாஸ்குள்ளே போனதுமே நீ பேசாமல் ஏன் பக்கத்தில் வந்து உட்காரு, இங்கே வந்துட்டு இடம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதும் அங்கே ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டதும் இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிவிட்டு உன்னை ஸ்கூலில் யாராச்சும் புள்ளி பண்ணால் நீ அம்மாட்ட சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மான்னு சொல்லும் போதே அங்கே நம்ம லின்யான்ஷி வந்துடுறான். விவி நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிச்சிருக்கேன், நீ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்டா. மேலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவள் பார்த்துச்சேக்கா. ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்னப்பா உன் பாய் ஃப்ரெண்டை என்னை வளைக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவனை போய் டக்குன்னு அவள் கிஸ் பண்ணதும் அவனுக்கே ஷாக் ஆகிட்டு பொக்கே கீழே போட்டான். என்ன நீ லைக் பண்ணலையா எல்லாம் என்கிட்ட போய் சொன்னையா அப்படின்ற சொன்னதும் ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா ஓகே ரெண்டு பேருமே சேர்ந்து ஹூக்கப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவனை போய் அங்கே வந்து கிஸ் பண்ணிடுறா. ஸோ அவனுமே பதிலுக்கு அங்கே பேக் கேஸ் கொடுத்ததுமே இவளுக்கு மேலேருந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு விட மாட்டேன், அவள் என்னோட ஃபியான்ஸையோட ஃபஸ்ட் கிஸ்ஸை திருடிட்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ ஏன் கோவப்படுற, எல்லா பிளானுமே அதுக்கப்புறம் சொதப்பிடும், நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்றத சொன்னதுமே அதுவுமே கரெக்டாக அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து படிப்பில் வந்து ஒன்றும் இல்லாமல் போகணும், அதான் என்னோட டார்கெட்டு, நான் அந்த கம்பெனியோட சேல்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. கோவமாயிட்டு நீ என்ன ஸ்கூலில் ஒழுங்காக வந்து உட்கார்றதில்ல படிக்கிறதில்லன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க அப்பா அங்கே பயங்கரமாக கோவப்படுறாரு. மேலே இருந்து அந்த வேன் அதெல்லாமே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கா. அப்பாங்க ஸ்கூல்லையுமே உட்காந்து அவள் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வேகமாக பிடிங்கிட்டு நான் பக்கத்தில் இருக்கும்போதுமே நீ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற சொன்னதும் நான் என்னப்பா பண்ணுவேன், என்னோடய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன கோவப்படுறாங்க ஒழுங்காக படிக்கலைன்ற வாசி அப்படின்ற சொல்லும்போது அப்பாங்க நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற சொன்னதுமே சரி ஓகே நீ என்னோட சிஸ்டரோட ஃபியான்ஸைன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ என்ன இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது சரி நான் வந்து உனக்காக இங்கே பாரு இந்த கான்ட்ராக்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. உன்னோட ஃபேமிலிக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ல அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. ஏன்னா அவங்க ஒரு வேலையை செய்ய சொல்லி பண்ணா, பட் இவ ஈஸியாகவே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாலேன்னு சொல்லிட்டு
அப்போ அங்கே எங்கள் அம்மாட்ட தான்ப்பா உனக்காக பில்லியன் கணக்கில் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு அங்கே அவளை போய் இங்கே கிஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எப்பயுமே உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு உண்மையிலே முழுசாகவே அவ்வளோ போய் விழுந்துடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வீட்டில் வந்து இவ்வளோ பாராட்டிட்டு இருக்காங்க, எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கா, நம்ம பொண்ணு தான் ஃபஸ்ட் இடத்த பிடிப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. நீ எப்படி படிக்கிற, ரொம்ப ஹார்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதும் இவன் என்னத்தை போய் படிக்க போகிறா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது அவங்க அப்பாவுமே எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காரு. பட் அங்கே அவங்க அம்மா நீங்கள் வந்து கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சமையல் பண்ணுமான்னு சொல்லிட்டு அனுப்பிவிடும்போது வேணுக்குனே ஹீரோயின் அவளை பார்த்து சரி ஓகே லீனியான்சி நான் வந்து வேலை பார்க்க போகிறேன், பிறகு நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான கோவமாயிட்டுருக்கு. உள்ள ரூம்குள்ளே வந்து நீ இப்போ என்னோட ஃபேன்ஸையோட சேர்ந்து நீ என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் என்ன ட்ரை பண்ணுறேன் லவ் தான் அப்படின்ற சொன்னதுமே கோவமாயிட்டு அடிக்க போனதும் இப்போ எதுக்காக நீங்கள் வந்து கத்திச்சேக்கா போய் நீ வந்து படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற சொன்னதுமே இப்போ ஒரு மாதத்தில் உனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு, இந்த கம்பெனி வீடு எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு போகிறா ஹீரோயின். பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் வந்துடுது. அங்கே ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. இந்த என்னப்பா நீ வந்து எதுக்காக அவள் பக்கத்தில் போயிட்டுருக்க என் கூட இல்லாமன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போனால் அவன் அங்கே ஃபேஸை திருப்பிக்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு என்ன அவாய்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான்ல இதுக்கப்புறம் நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு அதுதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. பாங்க நான் உன்னை ஆக்டிங் தான் பண்ண சொன்னேன் உண்மையிலே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. ஓ இஷ்டத்துக்கு நீ வந்து என்னை வேலை வாங்குறதுக்கு என்ன ஓ வீட்டு வேலைக்காரனா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டுச்சேக்கான். ஸோ அங்கே வந்து நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதுமே விலகிக்கிட்டதுமே நீ இப்போ எதுக்காக விலகுறேன்னு சொன்னதும் என்ன 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது ஒன்றை மாதிரி ஆளுக்கு இங்கே என்ன வேலை, இன்றைக்கி வந்து நீ எல்லா மார்க்குமே ரிலீஸ் ஆக போகுது, ஸோ நான் வந்து பெரிய லெவலுக்கு மார்க் வாங்கியிருப்பேன், நீ அங்கே வந்துட்டு அசிங்கப்பட போகிற அப்படின்றத சொன்னதும் அப்படியா எப்படி 700க்கு 800 மார்க் வாங்கியிருப்பியா அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. நீ வந்து கொஞ்ச நேரத்துக்கு கவலைப்படாமல் இருப்பா, ஜெலஸ் ஆகாத, நான் வந்து பாரு எவ்வளோ ஹை பொசிஷனுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டேக்கா. ஸோ எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே ரிசல்ட் வர்றதுக்கு சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறைய மார்க் வாங்கினவங்கள செக் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு பிக் ஸ்க்ரீனில் வரும். நாங்கள் பிரின்ஸிபல் சொல்கிறாரு. ஸோ இவ உடனே ஹாப்பி ஆகிட்டு எந்திரிக்க போனால் ஹீரோயின் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய மார்க்கை செக் பண்ணணும்னு சொன்னதும் எல்லாருமே கோவமாயிட்டு இவ என்ன மார்க் வாங்கியிருப்பா நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ணுறா, ஃபஸ்ட்டு இவளாக போகக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு எல்லாரும் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வேணுமே இதுக்காக சிஸ்டர் இப்படி பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நீ என்ன மார்க் வாங்கியிருப்ப கண்ட்ரி சைட்லேருந்து வந்துன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்மே நீ தயவு செஞ்சு இப்படி ப்ராப்ளம் பண்ணாத ஃபஸ்ட்டு அவளோட மார்க்கை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லதும் அவங்க பிரதர் குடும்பமானத்தை வாங்காத அப்படின்றத சொல்கிறான். இப்போ பிரின்ஸிபல்கிட்ட ஏன் நான்லாம் பண்ணக்கூடாதான்னு சொன்னதும் ஏன் இல்லை வாமா அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே அங்கே உடனே ஹீரோயின் மேலே ஏறி போய் அவளோட அங்கே நம்பர் அங்கே வந்து போட்டு பார்க்க போகிறா. நம்ம குடும்பமானமே போக போகுதுப்பா, நம்ம ஸ்கூல் மானமே போக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அவள் ஏற்றி விட்டுட்டே இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு எல்லாருமே இவள் கண்டிப்பாக வந்துட்டு இதை இப்போ வந்து சக்ஸஸ் பண்ணவே கூடாது, யார் வந்து ஃபஸ்ட்டு மார்க் நல்லா அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் நம்ம போட்டு காமிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்கமே வெளியே வந்து எல்லாமே தப்பாக பரவிடும், இந்த ஸ்கூலோட பேரும் கெட்டு போயிடாதா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ஆமாம் அதுவுமே கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நீயே வந்து ஃபஸ்ட்டு உன்னோட மார்க்கை வந்து செக் பண்ணி பாருமா, இதில் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னதுமே கண்டிப்பாக இல்லை அவளே வந்து செக் பண்ணட்டுன்னு சொன்னதுமே அவள் அங்கே போய் வந்து செக் பண்ணுறா. அங்கே வந்துட்டு செக் பண்ணி வந்து மார்க் ரிலீஸ் ஆனால் 693 மார்க் வந்திருக்கு. இது கண்டிப்பாக வந்து ஹை ஸ்கோராக தான் இருக்கும், இதை விட யாருமே வாங்கியிருக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அதுக்குள்ளே ஏமா கவலைப்படுற நான் வந்துட்டு இருக்கேன்ல அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கா வேனை விட அதிக மார்க் வாங்குவாளான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ணி இருக்காங்க. சரி ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட மார்க்கை நான் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு பார்த்தா 750க்கு 750 வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறாங்க. என்ன இது ஃபுல் மார்க் வந்திருக்கு, இது உண்மையா என்னால் நம்ப முடியலேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகிடுது. கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அங்கே என்ன நான் வந்துட்டு படிக்கலைன்ற மாதிரி நீ நினச்சேன், பட் ஆனால் உல்ட்டாவாயிடுச்சா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹாப்பி அவளை பார்த்து அங்கே நக்கலாக பேசுகிறா. ஸோ
பிரின்ஸிபல் இப்போ சரி நீ கீழே இறங்கி போமா, இப்போ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்க தான் மேலே இருக்கணும்னு சொன்னதுமே எல்லாருமே நீ கீழே இறங்க அப்படின்ற செட்டு கத்துனதுமே அவளுமே பேசாமல் கீழே இறங்கி போகிறா. ஸோ இவ தான் நம்மளோட டாப் ஸ்டூடெண்ட் பிரில்லியன்ட் அப்படின்ற செட்டு பிரின்ஸிபல் பாராட்டினா. இவளுக்கு வைரலாக எரியுது. நம்ம லீனியன்சி பார்த்தா எல்லா இடத்துலையுமே அவளை தேடிட்டு வேகமாக அங்கே போயிட்டுருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ரொம்ப ஷாக்காகி போயிடுது அங்கே இருக்க எல்லாருமே. என்னப்பா இது வந்துட்டு அவனோட ஃபேன்ஸே ஆச்சே, என்னாச்சு பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ஏன் நீ இப்போ இந்த வேலை பண்ணிட்டுருக்கியே, என் சிஸ்டர் கோவப்பட மாட்டாளான்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பாரு, எனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க காமிக்கிறா. அதை பார்த்ததுமே உனக்கு அப்படின்னா எல்லாமே தெரியுமான்னு சொன்னதுமே தெரியும்னு சொன்னதுமே ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, பட் ஆனால் அவள் பேச்சை கேட்டு தான் வந்தேன், உண்மையிலே உன் குணத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சின்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட ஃபேன்ஸே வந்துட்டு பறிக்க பார்ப்ப, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. உன்ன மாதிரி ஒரு சீட்டருக்கு என்னடா பேர் இந்த உலகத்தில் அப்படின்றத சொல்லிட்டு அவனை போட்டு அடித்ததுமே கோமாயிட்டு அவன் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். ஃபேமிலியவே கெடுக்கிறதுக்கு பிறந்தவன் நீ எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க, கூட பிறந்தவளை செடியூஸ் பண்ணி அவள் வாழ்க்கையை அழிக்கணுன்றதுக்காக என்னை ஏற்பாடு பண்ண, ஆனால் இப்போ உன் தலையில் மண்ணு விழுந்துருச்சுன்னு உடனே இப்படி பேசிகிட்டு இருக்கியா, நான் இப்போ எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், இவ கூட சேர்ந்துருக்க என்கேஜ்மெண்ட்டை நான் வந்து பிரேக்கப் பண்ணுறேன், இவ ஜஸ்ட் அடாப்டட் பொண்ணு தான், உண்மையான பொண்ணு இவ தான், இவ்வளோ தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே இருக்க எல்லாருமே அப்போ அந்த குடும்பத்தோட 10% சேஃப்ஸ் அவளுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இவ உடனே ஏதோ ஒரு மெடிசனை கலந்து அந்த தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்கா. சிஸ்டர் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, இது உனக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன், இப்போ வந்துட்டு இதை குடி, உன்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே அப்படியா குடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத சொல்லும்போது அவன் பிடிச்சி தள்ளி விட்றான். நீ வந்துட்டு இவன் பேச்சை நம்பாதன்னு சொன்னதுமே சிஸ்டர் நீ அவன் பேச்சை கேட்காத, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதும் உண்மையாவா சின்சியராவா கேட்குறேன்னு சொன்னதுமே ஆமாம் சிஸ்டர் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே குடு அப்படின்றத சொல்லிட்டு அவள் அந்த தண்ணி பாட்டில் வாங்கி அங்கே குடிக்க போனதுமே தயவு செஞ்சு இவ்வளோ மாதிரி ஒரு ஃப்ராடை நம்பாதன்னு சொன்னதும் இது ஜஸ்ட்டு சைனீஸ் மெடிசன் தான், இது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னதும் ஹீரோயின் குடிக்க போனால் இவ ஹாப்பி ஆயிட்டேக்கா. குடிச்சிட்டு சாவுடின்னு சொல்லும் போதே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே காரில் வந்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இவ அங்கே பம்பு பண்ணி அவள் வாயில் அங்கே வந்துட்டு ஊற்ற ஆரம்பிச்சதுமே ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க என்னை விடுன்னு சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டுருக்க தள்ளிப்போ அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. எதுக்காக நீ இப்படி ஹார்ஸாவிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு திட்டினதும் அப்பாங்க ஆன்ட்டி நீங்கள் வந்து அவளை நம்பிட்டுருக்கீங்க, அவள் வந்து இவளுக்கு வேணுக்குன்னே சைனீஸ் ஹெர்ப்ஸ் சொல்லி ஒரு மெடிசனை கொண்டு வந்து கொடுக்குறா, அது பாய்சன் சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஆமான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அப்படி போய் பண்ணுவேனான்னு சொல்லும் போதே அவளுக்கு வாயில் முறையாக தள்ளிடுது. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் பாய்சன் கொடுத்தனையான்னு சொன்னதும் இல்லை ஃபுட் பாய்சன் தான் ஆயிடுச்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்றத சொன்னதும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அப்போ ஹீரோயின் அவங்க அம்மாட்ட அம்மா உண்மையிலேயே ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொன்னதும் ஆன்ட்டி அவளை நம்பாதீங்க, அவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்கா, ஃப்ராட் அவ அப்படின்றத சொன்னதும் என் பொண்ணுக்கு நான் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு லீகல் டிபார்ட்மெண்ட்டில் கால் பண்ணி இந்த மெடிசனை வந்து செக் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. லைக் பண்ணுறது அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சுக்குது, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு இப்படி மெசேஜ் வந்துடுது, ரிசல்ட் எல்லாமே வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ 10% சேஃப்ஸை கொண்டு வந்துட்டு அவங்க அங்கே கொடுக்க சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. அம்மா எனக்காக இதுவான்னு சொன்னதுமே ஆமாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா இது ஒன்று காட்டி இதை வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இன்னுமே வந்துட்டு அவங்க பிரதருக்கு கோவமாயிட்டு இவ கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கா, இவளுக்கு என்னம்மா பிஸ்னஸை பற்றி தெரியும், இவ எப்படி சமாளிப்பான்னு சொன்னதும் அப்படியா உனக்கு ரொம்ப தெரியுமோ, அப்போ நீ வந்து எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வாங்கி பார்ப்போம் அப்படின்றத சொன்னதும் வாய முடிக்கிறான். நாளையிலேருந்து பேசாமல் நீ ஆஃபீஸ்க்கு வந்துடும்னு சொன்னதும் அம்மா நானுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தேவை கிடையாது அப்படின்ற சொல்லும்போது நான் இந்த குடும்பத்தோட அடாப்டட் பொண்ணு தானே, அதனால தான் நீங்கள் இப்படி கம்பெனிக்குள்ளே என்னை என்ட்ராக விட மாட்டீங்க, நான் போகிறேன்னு சொன்னதுமே அவங்க ஹஸ்பண்ட் வேணுமே வரட்டும் ப்ளீஸ் அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே அவள் ஒரு இன்டென்ட்டாக ஒர்க் பண்ணட்டும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவள் சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டேக்கா.
ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சிஸ்டருக்காக ஆஃபீஸ் உனக்காக நானே ரெடி பண்ணியிருக்கேன், எப்படி பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத அவள் சொல்கிறா. பிரதர் என்னோட ஆஃபீஸ் எங்கன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. வெளியே இருக்கு வான்னு சொல்லிட்டு அவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்த பார்த்துட்டு எனக்கு சுத்தமாக இங்கே இருக்க பிடிக்கல பிரதர், நான் பேசாமல் வேலையை விட்டு போகிறேன், என்னோட ஸ்கூலில் தெரிஞ்சால் எனக்கு எவ்வளோ அவமரியாதையாக இருக்குன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கோ, அவள் ஒழுங்காக ஒர்க் பண்ணலைன்னா அவளே போய் வெளியே தூக்கி போட்டுருவாங்கல்ல அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அசிஸ்டன்ட் கொண்டு போய் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்ததுமே சரி ஓகே இப்போ மீட்டிங் ரெடியாக இருக்குல்ல, எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுங்க, நான் வந்துடுறேன்னு அவள் சொல்கிறா. இவனை பார்த்தா வெளியே அங்கே ஃபோட்டோ எல்லாமே எடுத்து லேக் பண்ணி விட்டு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். வேலை தான் அங்கே காசெல்லாம் அனுப்பி விடுறா. ஸோ அங்கே கான்ஃபரன்ஸ்க்கு வந்ததுமே என்ன மீட்டிங் ரூமில் ஆளவே காணமே அப்படின்ற சொன்னதும் எங்கிட்டு போய் ஆள் இருப்பாங்க, என்னத்தை வந்து மீட்டிங் பண்ண, அதான் ஆல்ரெடி எல்லாமே லீக் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் நான் தான் சொன்னேன்ல சிஸ்டருக்கு எதுவுமே தெரியாதுன்னு, அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே செக் பண்ணி பார்த்தா டேட்டாஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அப்போங்க மிஸ்டர் ஹாவ் நீங்கள் இதை வந்து கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே எப்படி 5 மினிட்ஸில் நீ ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. நீங்கள் மெஸ்ஸி பண்ணாத சிஸ்டர், பேசாமல் நீங்கள் வந்து போ அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுப்பாங்க அப்படின்ற சொன்னதும் உங்கள் அம்மா கோவமாயிட்டு எதுக்கு பிரச்சனையை பெருசாகிக்கிட்டு இருக்கா, வாய் முடிட்டு பேசாமல் உட்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஐ திங்க் வந்துட்டு நம்ம இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், நம்ம பிறகு வந்து மீட்டிங்கை பார்த்துக்கலாம், கண்டிப்பாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நினச்ச மாதிரியே சக்ஸஸாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டெண்டை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. இந்தாங்க மேடம் அப்படின்ற சைட்டு இங்கே கொடுத்ததுமே இவளுக்கும் அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. இப்போ என்னாச்சுமா அப்படின்றத சொன்னதுமே இது உன்னோட அசிஸ்டன்ட் தானேன்னு சொன்னதும் அவங்க அசிஸ்டன்ட் வந்து லீக் பண்ண வச்சுட்டு இப்போ அவன் மேலே பழிய போடுறாங்க போல் அப்படின்ற சைட் அவள் பேசினதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பிடிங்க அப்படின்ற சைட் அவள் கொடுக்குறா. இதெல்லாம் வந்து என்ன இத்தனை வருஷமாக கம்பெனியில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், யாரோட வேலை இதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சுக்குது எல்லாம் அந்த பொண்ணு தான் பண்ணியிருக்கான்னு. ஆப்பாங்க என்ன வந்து நஷ்டம் வந்தாலும் சரி உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னதும் அவர் கோவமாயிட்டாங்க வந்து போனதுமே நீங்கள் அதுக்குள்ளே இதுக்காக கோவப்படுறீங்க அப்படின்றத சொல்லும்போது அவங்க அம்மா நீ இப்போ என்ன பண்ண போகிறம்மா அப்படின்றத சொன்னதும் அம்மா ஆன்லைனில் இப்போ லீக் ஆகிருக்க எல்லாமே ஃபேக்கான டேட்டா தான், ஒரிஜினல் டேட்டா எதுவும் இல்லை, நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே செக் பண்ணி பார்த்தா அது வந்து எல்லாமே ஃபேக் தான், அதை பார்த்துட்டு என் சொந்த பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டமான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அப்பாங்க எனக்கு ஆல்ரெடி இவன் மேலே டவுட் இருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் வந்து ஃபேக்கான டேட்டாவை மென்ட்ட கொடுத்தேன், ஒரிஜினல் எதையும் கொடுக்கலன்னு சொன்னதும் உண்மையிலே உங்கள் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன்ப்பா, உங்கள் பொண்ணு உண்மையிலே பெரிய வந்து புத்திசாலியாக இருக்கா அப்படின்ற சொன்னதும் ஹெட்டாவுமே இந்த ப்ராஜெக்டோட ஹெட்டாவுமே அவங்களுக்கே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அவங்க அம்மா நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுவீங்க, எல்லா பொசிஷனையும் தூக்கி அவளுக்கு கொடுப்பீங்களா அப்படின்றத சொன்னதும் வாய மூடிட்டு பேசாமல் இரு, நீ வந்து எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிவிட்டு நல்லவன் நடிக்கிறியான்னு சொன்னதுமே அசிஸ்டன்ட் உடனே ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டதும் சரி ஓகே மன்னிச்சிடுறேன், இதை பண்ண சொன்னது யாருன்னு சொன்னால் அவங்க சொல்ல மாட்டான். அவன் முறைச்சதுமே சரி இவனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே உள்ளதுக்கு போடுங்கன்னு சொன்னதும் பயந்து போயிட்டு இவங்க தான் காசு கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னு சொன்னதும் இவன் பொய் சொல்லிட்டுருக்கான்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவமாயிட்டு உன்னை பாவமே நான் வளர்த்ததுக்கு நீ எனக்கே துரோகம் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு என் வீட்டுக்குள்ளேயும் சரி இந்த ஆஃபீஸ்லேயும் சரி இடம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுமே அம்மா திடீர்னு என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே காட்ஸ் வச்சவங்க அடிச்சு வரட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் இவ தான் பண்ணா அப்படின்றத சொன்னதும் நான் அவங்களோட பயாலஜிக்கல் பொண்ணுப்பா, எனக்கு வந்துட்டு என்ன வந்து இருக்குது சொல்லி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொன்னதுமே வாய மூடு, கண்ட்ரி சைடில் வந்தவா அவள் இவன் சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இந்த மாதிரி வந்து வேலையும் பண்ணிவிட்டு 3000 எம்ப்ளாயீஸோட வயிற்றுல அடிக்க பார்த்துருப்ப, எவ்வளோ வந்து தைரியம் இருக்குது, மரியாதையே வெளியே போயிடுன்னு சொன்னதுமே 18 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன வளர்த்துருக்கீங்க, திடீர்னு வெளியே போக சொன்னால் நான் எங்கே போவேன் அப்படின்றத சொல்கிறா. நீ எங்கேயாச்சும் போ, நீ இவ்வளோ முதல் அடித்து வெளியே துரத்தி விடுங்க அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, நான் வந்து இந்த ஒரு டைம் தானே தப்பு பண்ணிட்டேன், குடும்பத்தை ஏமாத்த நான் எதுவுமே பண்ணது கிடையாதுன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம லினியான்ஷி அவங்க அப்பா அவங்க பிரதர் எல்லாம் வந்துடுறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா நான்சென்ஸ்
நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா கோவமாயிட்டு அடிச்சிடுறாரு. உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மிஸ்டேக் எதுவும் பண்ணேன்னா கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் கையை பிடிச்சி கெஞ்சினா அவனுமே கோவமாயிட்டு என்கிட்ட நீ விலகி போ அப்படின்றத சொல்லும்போது செக் பண்ணி பாருங்கன்னு செட்டு கொடுத்தா அந்த ரிப்போர்ட் பார்த்தா அங்கே மெடிசன் வந்து அவளை கொலை பண்ணுறதுக்கு தான் கலந்துருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இதெல்லாம் உண்மை கிடையாது, பொய் சொல்கிறாங்க, என்னை மாட்ட வைக்கன்னு சொன்னதும் என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. எப்படி நீ வந்து இந்த மாதிரி பண்ண, உன்னை நான் வளர்த்ததுக்கு இப்படி நன்றியே இல்லாமல் என் பொண்ணவே கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மாற்றி மாற்றி எங்கே கெஞ்சிட்டே இருக்கா. இந்த டைம் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் உடனே அவள் சிரிச்சுட்டு நீங்களாம் என்னை மன்னிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கத்தி எடுத்துட்டு இதுக்கெல்லாம் காரணமே இவ தானே, நான் இவளை வந்து பேசாமல் கொலை பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த போனால் ஹீரோயின் கையை முறுக்கிட்டு பிடிச்சி அடி வெளுத்து விட்றா. என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு இவளை அடித்து வீட்டை விட துரத்தி விடுங்க, போலீஸில் கொண்டு போய் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டால் நான் நல்லா இருக்கே, பிரச்சனை இல்லைன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க அப்பா அங்கே சாரி கேட்குறாரு. அவளை போய் நம்பி நான் ஒன்று ரொம்ப மோசமாக பேசிட்டு இல்லைம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே இங்கே சாரி கேட்குறாங்க. ரொம்ப வருஷமாக நீ வந்து அந்த குடும்பத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேலம்மா, இதுக்கப்புறம் அப்படி ஆகாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டான்றது எல்லாத்தையுமே கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அடா பண்ண குடும்பத்தில் அவ்வளோ ஒரு கஷ்டம், இப்போ இதுக்கப்புறம் எதுவுமே உனக்கு அப்படி ஆகாது, நீ எப்பயுமே ஹாப்பியாக ஒரு லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. போயிட்டு இருந்தா அந்த சைடில் அந்த விவி வந்து தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அங்கே ப்ரெட்டை வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா கொடுத்தது நம்ம ஹீரோயின் தான். சிஸ்டர் நான் தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு ஒரு நாயாக கூட இருக்க ரெடியாக இருக்கேன், பட் என்னை வந்து ஒரே ஒரு சான்ஸ் கொடு சிஸ்டர், திரும்ப நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் ஓவர் பண்ணலான்னு சொன்னதுமே இப்போ என்ன நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு நம்ம லினியான்ஷி கேட்டதும் ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் என்றைக்குமே வந்து நன்றி இருக்காது, நீ திருவள்ளத்தாலுமே அதோட குணம் என்ன தெரியுமா, அது கொத்தி தான் வைக்கும், அந்த மாதிரி தான் நீ அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே கெடன் சைட்டு அவங்க இருந்து விட்டுட்டு போயிடுறா. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு என்னோட லைஃப்ல நான் ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், என்னோட பேரண்ட்ஸ், பிரதர், அதுக்கப்புறம் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன் எல்லாருமே எனக்கு ரொம்ப லவ்வை கொடுக்குறாங்க, பட் எனக்கு துரோகம் பண்ணணும்னு பார்த்தேன் என்னோட அடாப்டட் சிஸ்டர், இப்போ அவள் பண்ண பாவத்துக்கு பலன் அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.